ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய அனைவரது வீட்டிலையுமே அந்த மகாலட்சுமி தேவியின் சர்வமாக வலம் வரக்கூடிய ஒருத்தங்கன்னா அது பெண்கள் தான். பெண்கள் என்றாலே மகாலட்சுமியின் அம்சம் கொண்டவர்கள். அந்த மகாலட்சுமி அம்சம் பெண்களுக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதும் புடவை அணிந்து கொண்டு வலம் வரும் பொழுது தான். அந்த மகாலட்சுமி அம்சம் முழுமையாக அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும்னா, எப்பொழுதுமே பெண்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, விளக்கேற்றுறீங்க, இப்படி பூஜை செய்யும் பொழுதெல்லாம் அந்த மகாலட்சுமி ரூபமாகவே மாறும் பொழுது தான் அந்த வீட்டில் எப்பொழுதுமே லட்சுமி கடாசம் பெருகி கொண்டே இருந்து செல்வ வளமும் இருந்து கொண்டே இருக்கும். இன்று புடவை கட்டுவதே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிறது. சரி, வீட்டில் புடவை கட்டவில்லை என்றாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போகும் பொழுதாவது அந்த புடவையை கட்டி கொண்டு போங்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பட்டு புடவையை கட்டி கொண்டு கோவிலுக்கு போங்க என்று சிலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் மறைந்திருக்கிறது என்பது அப்படிங்கிற அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதை தெரிந்ததற்கப்புறம் அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் நல்ல ஒரு பட்டு புடவையாக கட்டி கொண்டு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது அப்படியே அந்த தெய்வ அருள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோவிலுக்கு செல்லும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிட்டு அதற்கப்புறம் இதன்படி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த லக்ஷ்மி கடாசம் நிறைந்த வீடாகவே உங்கள் வீடு மாறிவிடும் அப்படிங்கிறதான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக கோவிலுக்கு நம்ம போகிறோம்னாலே நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே கோரிக்கையை சாமிக்கிட்ட வைப்பாங்க. அதாவது எல்லோருடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த இடத்தில் தான் சேர்ந்து இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ண ஓட்டம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். கருவறைக்குள் செல்லும் பொழுது இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம எதுவுமே செய்யாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் சாமியை பார்ப்பதற்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது. வரிசையில் நிற்கின்றோம். அந்த சமயத்தில் நம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டிக் கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னென்ன கஷ்டத்திற்கெல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. அதில் சில பேரிடம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், சில பேரிடம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்கள் அவை நம்மை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்களை எப்பொழுதுமே பட்டுப்புடவை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்களாக இருந்தால் பட்டு வேட்டி சட்டை அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பட்டுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதாவது நிறைய நம்ம கோவிலுக்கு போகிறோம், அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும், நம்மளை யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல அதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஆனால் அதை தெரியாமலே நமக்கு சில எதிர்வினைகள் வந்து தாக்காமல் இருப்பதற்கு இந்த பட்டுப்புடவை நமக்கு ஒரு பாதுகாவலானாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம் உடம்பில் பட்டு இருந்தால் நம்மிடம் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே வந்து சேராது என்பதற்காகத்தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது பட்டுப்புடவை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஏன்னா பட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் உண்டு, அதனால தான் சொல்வது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல ஒரு எனர்ஜி செயல் சிந்தனையோடு இருந்தாங்க. இப்போ வர வர காலம் மாற மாற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான மனநிலை வருது அப்படின்னா சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த மாதிரியான பொறாமை எண்ணங்கள், தேவையில்லாத எதிர்வினை பார்வைகள், கண் திருஷ்டிகள் எதுவுமே நம்மளை தாக்கக்கூடாதுன்னா நம்ம நிறைய பேர் இருக்கின்ற இடத்திற்கு நம்ம செல்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலே பட்டுப்புடவை சும்மா நம்ம அணிந்துட்டு போடுறது தான் மிகவும் சிறப்பு. அந்த பொறாமை பார்வைகள்லாம் இந்த பட்டுப்புடவை பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்மளை காத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே முந்தானையை கையில் பிடித்து கொள்ள வேண்டும். யாருக்காவது நமஸ்காரம் செய்கிறீங்க இல்லை பிரசாதம் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சாஸ்திரம் உண்டு. அதாவது முந்தானையை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வாங்கிறது நமஸ்காரம் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஈடுபடணும். அது ஏன் தெரியுமா? அந்த முந்தானை என்பது ஒரு பெண்ணின் கணவரை குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் சரி, மங்களகரமான பொருட்களை பிரசாதமாக வாங்கும் பொழுதும் சரி, உங்கள் கணவராக சொல்லப்பட்டுள்ள இந்த முந்தானையை உங்கள் கையில் வைத்து கொண்டு வாங்கினால் உங்களுக்கு அதன் மூலம் நிறைய நல்லது நடக்கும். அதே போல் நமஸ்காரம் செய்யும் போது முந்தானையை கையில் பிடித்து கொண்டு தான் நமஸ்காரம் செய்யணும். முந்தானையை இங்கும் அங்குமாக அலையவிடக்கூடாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தூக்கி இடுப்பில் சொருகி வச்சுக்கணும்.
இந்த முந்தானையை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆட விட்டு செல்லக்கூடாது. அதுவும் முக்கியமாக கோவில்களில் விளக்கேற்ற போதீங்கன்னா விளக்கேற்ற போகும்பொழுது கட்டாயம் கவனத்தோடு இருக்கணும். இந்த முந்தானையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆட விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில அசம்பாவிதங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதையும் தெரிந்துக்கணும். எப்பொழுதும் கவனத்தோடு நம்ம கையாளும் பொழுது தான் அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக முடியும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு அசம்பாவிதம் மாதிரி தான். அடுத்தவர்களுடைய கால் படும்படி கூட கீழே நம்ம அதை விடக்கூடாது. நம்ம தரையில் அமர்ந்திருந்தாலும் அது முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வைத்து கொள்ளணும். இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே புரிந்திருக்கும். இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். இனி காரணம் தெரியாமல் நீங்கள் செய்த இந்த நல்ல விஷயங்களை காரணத்தோடு தெரிந்து கொண்டு இனிமேலாவது கண்ணும் கருத்துமாக நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் கோவிலுக்கு குடும்பத்தோடு போகிறீங்கன்னா குடும்பத்தோடு திரும்ப அப்படியே வீட்டிற்கு வந்து சற்று அமர்ந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவங்களை பேசி அந்த இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அதற்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை நீங்கள் பார்க்க போகும் பொழுது வீடு எப்பொழுதுமே நிறைவான சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யுது. அது தெரியாதனால தான் இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே அதை மூட நம்பிக்கை அப்படின்னு தட்டி கழிச்சிருந்தோம். இப்போ புடவை அணிந்து கொண்டு போகணுன்னு பெரியவர்கள் முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லும் பொழுது ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு போவாங்க. ஒரு விஷயம் பெரியவர்கள் நம்ம வீட்டில் போய் சொன்னாலுமே இப்போ உள்ள ஜென்ரேஷன் பூராமே பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு கேள்வி எழும்பும். ஏன் இதே அப்படி சொல்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அதை சொல்லலைன்னா அவங்க தலை வெடிச்சிருங்கிற மாதிரி அதை கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதற்கப்புறம் அதை செய்வாங்க. இல்லைன்னா அதற்கு ஒரு பிடிவாதம் மாதிரி. அதனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம கேட்காமல் சரின்று செய்வது தான் மிகவும் நல்லது. ஏன்னா பெரியவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா அவங்க அனுபவ ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து விட்டு அதற்கப்புறம் நமக்கு அதை கூறுகிறார்கள் அப்படிங்கிறதான். அதனால் சும்மா ஒன்றும் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. நமக்கு எதுவும் தெரியலைனாலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. உள்ள காலகட்டத்தில் எல்லாம் விளைவாக அதாவது நாகரிகம் வளர்ந்து எல்லா பொருளும் மாறினாலுமே நம்மளுடைய அந்த பாரம்பரிய முறையை மாறாமல் நம்ம வாழும் பொழுது தான் அது நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதனால் எப்பொழுதுமே பழைய விஷயங்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டு அதன்படி நடந்தால் தான் அந்த இறையருளும் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றும் பொழுதும் கட்டாயம் புடவை அணிந்து கொண்டு தான் விளக்கேற்றுவது அந்த வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அந்த மகாலட்சுமி அம்சத்தோடு கை நிறைய வளையல்கள் அணிந்து கொலுசுகள் அணிந்து திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிந்து நெட்டி வகுட்டில் குங்குமம் எல்லாத்தையுமே சிறப்பாக அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக நின்று நீங்கள் விளக்கேற்றும் பொழுது வீடே அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் அப்படிங்கன்னா நிதர்சனமான உண்மை. எந்த வீட்டில் காலையில் வாசத்தளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுகிறார்களோ அந்த வீடு எப்பொழுதுமே மங்களம் மாறாமல் நிறைந்த தெய்வாம்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தினமும் இதையே நீங்கள் கடைபிடித்து கொண்டு வாருங்க. கட்டாயம் அதிகம் பேர் உள்ள இடத்திற்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட்டு புடவையே நல்லபடியாக நீங்கள் கட்டிட்டு போங்க. எந்த ஒரு கண் திருஷ்டியுமே உங்களை பாதிக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் நலமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.